ஏய் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா சூர்யா சார் ஒரு லுக்ல ஒன்று வராரு பாருங்க, அந்த அருவாளை தூக்கி போட்டு சுருட்டை பிடிச்சிட்டு வரும்போது I've seen this one. This is a classic. ராஜு பாய் வந்தாலே பேங் பேங் பேங். சூர்யா சாரை காமிச்சிருக்கக்கூடிய விதம் ஆர்ஜேபி இருக்குல்ல, செம சூப்பரா இருக்காரு, செம சுவாகா இருக்காரு. ஏன்னா அந்த மெர்சல் படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஜய் சார் வருவார்ல, அதே மாதிரி சூர்யா சாருக்கு அந்த ரூட்டட் கெட்டப்ல மீசியை முறுக்கி விட்டு அங்கங்க கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர்ல தாடியை வச்சு கருப்பன் வரான் வழி மறைக்காத அப்படின்னு சொல்லி யாருமே வழிமறிக்க முடியாதுங்க சூர்யா சாரை. சூர்யா சாருக்கு இல்லைங்க ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி கருப்பு அப்படிங்கிற ஒரு டீசர் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல, இப்படி ஒரு டைரக்ஷன் ஆர்ஜே பாலாஜி கிட்ட இருந்து ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு டீசரை வந்து இன்னைக்கு காலையில விட்டு ஒரு மாதிரி தோண்டு கிடந்த சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாத்தையும் எந்திரிச்சு நின்று பண்டிகையை கொண்டாடுங்களே, வந்து இறங்கிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எனர்ஜி ஏற்றிருக்கு இந்த கருப்பு டீசர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கருப்பு டீசரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து கூலியோட பவர் ஹவுஸ் அந்த சாங்கை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருப்புலேருந்து வந்துடலாம். என்ன அப்படின்னா, சமீப காலகட்டத்தில் சூர்யா சார் நடித்து ரிலீஸ் ஆன தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே பெருசாக போகலை. எடுத்துட்டோம்னா ரெட்ரோவாக இருக்கட்டும், கங்குவாக இருக்கட்டும், ரெட்ரோ படம் நல்ல படம் தான், ஆனாலுமே அந்த படம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டும் வந்துச்சு, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டும் வந்துச்சு. ஸோ இதில் என்னென்னா, சூர்யா சார் மேலே அதிகமான வன்மங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறது தான் வந்து உண்மைங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை சூர்யா சாரும் சரி, சூர்யா சாரோட ஃபேன்ஸும் சரி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சமீப காலகட்டத்தில். அது எல்லாத்துக்கும் ஒரு விடை கொடுக்குற மாதிரி கருப்பு படம் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு காரணம் வந்து என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி அவரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஹீரோவை டைரக்ட் பண்ண போகிறாரு, அது ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு, எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சாய் அபியங்கரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கருப்பு தான் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ரிலீசிங் ப்ராஜெக்ட் வந்து கருப்பு தான். அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் வச்சிருக்கிறாரு, ஆனால் ஃபர்ஸ்ட் ரிலீசிங் ப்ராஜெக்ட் வந்து கருப்பு தான். அண்ட் சூர்யா சார் ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா ரொம்ப நாள்னா வேலு படம் பார்த்துருக்கீங்களா, 2 கெட்டப்ல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன அந்த ரூட்டட் ஃபிலிம்ஸ் நடிச்சாரு. ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ரூட்டட் ஃபிலிம் அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த கருப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து இந்த டீசரை பற்றின எல்லா டீகோடிங்குமே இந்த வீடியோவில் பார்த்துடலாமா. கருப்பு வீடியோவோட ஓப்பனிங்லேயே வந்து மிளகா அரைச்சு மனசார வேண்டுனா இறங்கி வந்து கொடுக்குற முரட்டுத்தனமான சாவிடா அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் ஓவரில் இந்த கருப்பு டீசர் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து பயங்கரமாக மொட்டராஜேந்திரன் நினைக்கிறேன், பயங்கரமாக கத்துறாரு. அது பேக்ரவுண்டில் சாய் பியங்கரோட மியூசிக் ஒன்று பறக்குது. ஏய் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா சூர்யா சார் ஒரு லுக்ல ஒன்று வராரு பாருங்க, அந்த அருவாளை தூக்கி போட்டு சுருட்டை பிடிச்சிட்டு வரும்போது ராஜு பாய் வந்தாலே பேங் பேங் பேங். எஸ், கருப்பு டீசர்ல வந்து நான் என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, டீசர்லாம் அப்புறம் டீகோட் பண்ணலாம். நான் என்ன என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, சூர்யா சாரை காமிச்சிருக்கக்கூடிய விதம் ஆர்ஜேபி இருக்குல்ல, செம சூப்பரா இருக்காரு, செம சுவாகா இருக்காரு. ஏன்னா அந்த மெர்சல் படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஜய் சார் வருவார்ல, அதே மாதிரி சூர்யா சாருக்கு அந்த ரூட்டட் கெட்டப்ல மீசியை முறுக்கி விட்டு அங்கங்க கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர்ல தாடியை வச்சு அதுக்கு பேக்ரவுண்ட்ல மியூசிக்கை போட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வரும்போது அப்படிதான் உண்மையிலே பார்க்க தோணுச்சு டீசரை. அதுக்கப்புறம் இவர் நம்ம என்ன சொல்றது, ரூட்டட் பாயா வரார் இல்லையா, கருப்பு கலர் வேஷ்டி, கருப்பு கலர் ஷர்ட்டு, கருப்பு கலர் கூலிங் கிளாஸ், கையில் பெரிய ஐயனார் அருவான்னு சொல்லிட்டு நடந்து வர்ற போஸ் பயங்கரமா இருக்கு. இந்த ஒரு மிளகாவை சுண்டி விடுற ஒன்று, இந்த செயினை தூக்கிட்டு இப்படி சுற்றி அடிக்கிற ஒன்று, பயங்கரமா சூர்யா சாரோட லுக்குக்கு ஆர்ஜேபி உட்காந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கார் சூர்யா சார். ஒரு மாதிரி சரவணன் சொல்லிட்டு ஒரு சிரிக்கும் போது, அந்த சிரிப்பின் நாயகனே சூர்யா சார் தானே, சிரிக்கும் போது சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க சூர்யா சாரை நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்ஜேபி சார் கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அவ்வளோ சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சது சூர்யா சாரோட லுக்கு. டீசரா பார்க்கும்போது 2 சூர்யா சார் படத்துல இருக்காங்களோங்கிற மாதிரி டவுட் வரும். இது 2 காலகட்டமாக கூட இருக்கலாம்ல. ஒரு டைமில் ஒரு மாதிரி வக்கீலா கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூர்யா சாராக இருக்கலாம். அங்கே மேபி பிடிக்காம சண்டை கண்டை போட்டு என்னடா அநியாயம் நடக்குது, நீதிமன்றத்தில் தீர்ப்பு நீதி கிடைக்கலனே அப்படின்னு சொல்லி திருப்பி அவரோட ரூட்டடான ஊருக்கே போய் அருவாள் எடுத்துட்டு இவர் சூரசம்ஹாரம் பண்ணுற மாதிரி வில்லன்களை வேட்டையாடுற சூர்யா சாரா மாறுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 2 சூர்யா சாராவும் இருக்கலாம், தெரில. வேல் படம் மாதிரி 2 சூர்யா சாரா இருந்துச்சுன்னா பிளாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் தியேட்டர், நோ டவுட். ஏன்னா அவரே வந்து சொல்கிறாரு பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கதை எப்படி போகும், ரூட்டர்லேருந்து அப்படி போய் அப்படி இருந்து இப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. இப்போதைக்கு நம்ம டீசரை பற்றியே பேசுவோம். ஸோ நிறைய காமிக்கிறாங்க, நிறைய ஃபெஸ்டிவல் மோட் மாதிரி இருக்குது. பாட்டெல்லாம் செம கிராண்டாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபைட்டுமே வந்து செம கிராண்டாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டுங்கிற பட்சத்தில் கருப்பு ட்ரெஸ்னா அதில் ஆடுற ஒரு 1000 பேருக்கும் கருப்பு ட்ரெஸ் தான். ப்ரௌன் கலர் ஷர்ட்டு, மெரூன் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் வேஸ்டின்னா அதில் ஆடுற எல்லாருக்குமே வந்து அதே காஸ்டியூம் தான் அப்படிங்கிற மாதிரி
ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஆர்ஜேபி இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காஸ்டியூமுக்கு மெனக்கடல் பண்ணியிருக்காங்க, நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, க்ரௌடாகவே வந்து ரொம்ப ஒரு பல்கியான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இது பொள்ளாச்சியில் வந்து மாசாணி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது, நம்ம ஒரு கோவிலுங்க அது. அதை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம், அங்கே எடுக்கப்பட்ட ஷூட்டிங் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க, நானும் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி பார்க்கையில் அது ஒரு பயங்கர ரூட்டடான ஒரு ரொம்ப கிராமமான ஊர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிராமத்தையே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது செட்டாக போட்டாங்களா இல்லை உண்மையிலே அங்கே போய் எடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரில. பயங்கரமாக இருக்குது, அது ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கருப்பு படம். மியூசிக்காகவே இந்த டீசரில் ஒரு 1.something minutes இருக்கக்கூடிய இந்த டீசரில் ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கை வச்சே நிரப்பியிருக்காங்க. கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது அந்த பிக் ஸ்க்ரீனில் அந்த சவுண்ட் எஃபெக்டில் கேட்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் எங்கே வரணும் அப்படின்னா ஆர்ஜேபி கிட்ட வரணும். பெரிய 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 சர்ப்ரைஸுங்க. ஏன்னா அஜய் பாலாஜி சார் இவ்வளோ ஒரு கேப்பபிளான ஒரு டேரக்டர்னு தெரியும், நல்ல டேரக்டர்னு தெரியும், நல்ல ஆக்டர்னு தெரியும். ஆனால் இவ்வளோ ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா ஃபிலிம் எடுக்கக்கூடிய டேரக்டர். ஏன்னா மசாலா ஃபிலிம் எடுக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏன்னா மசாலா ஃபிலிமில் உங்களுக்கு நோ லாஜிக்லாம் ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது. என்னப்பா டீசரில் சூர்யா சார் அடிக்கிறாரு, பத்திரகாளி மாதிரி பின்னாடி அடி வாங்கினவங்க எல்லா கையும் விரிஞ்சு வருதே. கேஜிஎஃப்லேயும் வந்து கேஜிஎஃப் படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க, சலார் படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த லாஜிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட எடுத்துகிட்டே வர முடியாதுங்க. அப்படி பார்த்தா 1000 கோடி அடித்த ஜவான் படத்தில் அட்லீஸ்டாரே அந்த அப்படி கம்பியை தூக்கி சூத்தின்னு வருது, கம்பியை அந்த சங்கிலியை சுற்றி தூக்கி அடிக்கிற சீன்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து கருப்பு படத்தில் வச்சுருக்காங்க. அந்த லாஜிக்கை பற்றிலாம் நம்ம வந்து பேச வேண்டாம். நமக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட். கலர்ஃபுல்லாக இருக்கா மசாலா படத்தில், என்ன கலர்ஃபுல்லாக இருக்கா, ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கா, ஒரு ஃபைட் ஒன்று இருக்கா, கரெக்டான ஒரு கதைக்களம் இருக்கா, ஆளுக வைக்கிறதுக்கு 2-3 சீன் இருக்கா, நல்ல மியூசிக் இருக்கா, நல்ல பாட்டு இருக்கா, இவ்வளோதான் மசாலா சினிமாஸில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். கஜினி சூர்யா சார்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தார் இல்லையா, எதுக்குடா நீங்களாம் ட்ரெண்ட் பண்ணுறீங்க, நானே ட்ரெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கஜினி சூர்யா சார் அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு பண்ணுறதா இருக்கட்டும், இந்த அஞ்சான் ராஜுபாய் லுக்கில் வந்ததாக இருக்கட்டும், நிறைய எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி சார் சூர்யா சாரோட வெறித்தனமான ஃபேன்னு நினைக்கிறேன். ரசித்து சூர்யா சாரை டிசைன் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஆர்வம் அதிகமாக இருக்குது கருப்பு படத்து மேலே. கம்பேக்குலாம் சொல்லி அதை வந்து அந்த அசிங்கம்லாம் படுத்த முடியாது. அது கம்பேக்லாம் கிடையாது. வேற ஒரு என்ட்ரியா இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே. வேற ஒரு என்ட்ரி. இது வரைக்கும் நம்ம சூர்யா சார் ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய சூர்யா சார், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூர்யா சார் 50 வயசை வந்து கடந்திருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூர்யா சாரை பார்த்துட்டோம். செகண்ட் ஆஃப் சூர்யா சார் வேற லெவலில் மிரட்டுவாங்க அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சூர்யா சாரை இந்த கருப்பு படத்தில். ஸோ அடுத்ததாக கூலி பவர் ஹவுஸு. நேற்று பாட்டு லேட்டாக வந்ததுனால நமக்கு கொஞ்சம் பவர் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் பாட்டு வந்ததுக்கப்புறம் டவுன் ஆன பவரோட 10-100 மடங்கு வந்து அதிகமாக பவர் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர் ஃபேக்டரியை வந்து அனிருத் அந்த பாட்டில் திணிச்சு கேட்டு காதுகளெல்லாம் நீங்கள் வைப்ரேட் ஆகி துள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதில் வர்ற வரிகளாக இருக்கட்டும், தலைவரோட அந்த ஸ்வாகான நடையாக இருக்கட்டும், அனிருத்லாம் இடையில வந்து நான் எது கிளவி கத்துற பாடுற மாதிரி இருக்குது, அது அப்படி கிடையாதுங்க. அந்த லவ்னு வர்ற அந்த இன்டர்லூடு மியூசிக் எல்லாம் வந்து வெரி மேக்ஸாக இருக்குது. யங் மேன் ஃபார் எவர் மேன் அப்படின்னு சொல்லி அறிவோட அந்த வாய்ஸில் வர்ற அந்த இதாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. குழந்தை சிரிப்புல ஃபேஸ் தான், இமய மலை போல மாசு தான். இந்த லிரிக்ல அறிவு சார், ஒட்டுமொத்த ஆன்மாவே நீங்க இறக்கி இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இருக்கு லிரிக்ஸ்லாம். அதுக்கிடையில எங்கிட்ட அறிவு வேற ஒன்று கொளுத்தி விட்டு போயிட்டாரு. ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி இந்த பவர் ஹவுஸோட பவர் அப்படிங்கிறது ஹைப்பின் உச்சம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போய் நம்ம பிள்ளைங்க வந்து வச்சிட்டாங்க. இந்த பாட்டில் வந்து அனிருத் பாடியிருக்காரு, அறிவு பாடியிருக்காரு. பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ்ல வந்து சிபி வேலு அப்படின்னு சொல்லி அனிருத்தோட பேண்ட்ல இருந்து அனிருத் சாரோட நிறைய பாடல்களுக்கு வந்து வோக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து பாடியிருக்காங்க பயங்கரமா. அப்புறம் தீப்தி இவங்க நம்ம மனசிலாயோ அந்த பாடினாங்களே, நான் கேவலமாக தான் பாடுவேன், ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்களும் வந்து இதுல இருந்து பாடியிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி காதுகளுக்கு இனிமை கொடுத்தாங்கிறத தாண்டி காதுகளுக்கு ஒரு மாதிரி இடியை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பேங்கிங்காக, அவ்வளோ எனர்ஜியாக, அவ்வளோ பவர் ஃபேக்டாக, அவ்வளோ அதுதான் பவர் ஹவுஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. வீடியோலையுமே வந்து அனிருத் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பயங்கரமாக காருக்குள்ள வைப்பு பண்ணிட்டு வைபுங்க, அவர் ஒரு வைப்பு மெஷினுங்க. அவர் எப்படி கொடுக்குறாருன்னு தெரில. ஒரு பாட்டும் ஒரு வித்தியாசமான முறையில். ஏன்னா இப்போ ரஜினி சாரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஹண்டர் சாங் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ இந்த பவர் ஹவுஸ் சாங் ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் ரஜினி
சார் படத்துக்கு போடுற இப்போ ஜெயிலர் 2 வேற வருது. ஜெயிலர் 2ல அலம்ப பார்த்தவன் அப்போ அதில் ஏதாவது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவர் எத்தனை ப்ராஜெக்ட் கையில் வச்சிருக்கிறாரு. எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ஒரு புதுமையை கொடுக்குறாரு. எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ஒரு மியூசிக் ஒன்று பயங்கரமாக ஒன்று கொடுக்குறாரு. அனிருத் சார், ஹேட்ஸ் ஆஃப் சார், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் சார். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நிறையா சாங்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும். 50 வருஷமா ரஜினிசம் தான் வந்து போயிட்டு இருக்கு. 50 வருஷமா ஒரு மனுஷன் ஒரு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணி, நான் தான் இங்கே ரங்கராய சக்திவேல்னு கமல் சாரோட டயலாக் எடுத்து ரஜினி சாருக்கும் கொடுக்கலாம். அது வந்து 100% பொருந்தும். அந்த மாதிரி ஸ்டில் இப்போவுமே ஒரு 70 வயசை கடந்த ஒரு நடிகர் ஹீரோவாக மட்டுமே நடிக்க முடியும் அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி அவரோட அந்த ஆளுமை, அவரோட ஆரா அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமா ஃபுல்லாக வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. எப்போவுமே ஒன்ஸ் அ சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஆல்வேஸ் அ சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபேன்ஸுக்குமே ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வயசாயிருச்சுன்னு வருத்தப்படாதீங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி இதோ அதான் கூலி முடிஞ்சோன்னு ஜெயிலர் 2 முடிஞ்சோன்னு அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறார். இல்லையா சார் ஒரு எண்டே இல்லைங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறாரு. அவரோட நட மாதிரி அவரோட சினிமா டிராவலுமே வந்து பயங்கர ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கிறாரு. எப்படின்னு தெரில சார், அந்த எனர்ஜி எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு தெரில. உங்களை ஃபாலோ பண்ணுற எங்களுக்குமே அந்த எனர்ஜி வரும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் சார். சூப்பர், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ரஜினி சாரை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு வருஷமும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்களை செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் இடையில தலைவரோட டைலாக்ல வந்து தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹுக்கும்லலாம் வரும்ல, ஹுக்கும் இந்த ஹுக்கும்லாம் வரும்ல, ஹுக்கும் டைகருக்கா ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது பயங்கரமாக இருந்தது. எனக்கு ஓவரால் பவர் ஹவுஸ் சாங் வந்து ஹுக்கும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவராக, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹிட்டிங்காக, எந்துவா, எனர்ஜியாக, காலையிலலாம் கேட்டோம் அப்படின்னா கைகாலெலாம் சும்மாவே இருக்காது. அன்னைக்கு டே உங்களுக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ எஸ், கருப்பு டீசர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பவர் ஹவுஸ் பாட்டுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூட ஷேர் பண்ணிடுங்க.